எடப்பாடி என் வாயை கிளறுகிறாருங்கிறது, எடப்பாடி என்னை வம்புழுக்கிறாருங்கிறது. உங்களுடைய கட்சியே விரைவில் ஆம்புலன்ஸ் போகுது, பாஜகவுடைய ட்ரீட்மெண்ட்னால நீங்க விரைவில் உங்களுடைய இயக்கமே ஐசியூக்கு போகுது, கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்போ வெண்டிலேட்டர், அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. என் வாயை பிடுங்கிறது தான் அவருக்கு வேலையே. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வாயை கலர்னது யார், வம்பு இழுத்தது யார்? இந்த உதயநிதி தான் ஆம்புலன்ஸில் உங்கள் கட்சி போக போகுது, உங்கள் கட்சி ஐசியூவில் அட்மிட் ஆக போகுதுன்னு வாயை கலர்னது உதயநிதி. அதுக்கு பதில் சொன்னால் அவங்க வாயை கலர்றாங்கன்னு இந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வாயை கலர்னதே அவர் தானே. அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது. என்னமோ ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துட்டான், அதில் காமெடி வருதான். நீங்களே பொதுச் செயலாளருங்க, அது அப்போ தான் எங்களுக்கு நல்லது. உடனே இங்கே ஒரு 10 பேர் ஆயின்னு கையை தட்டுறான். அவன் மூஞ்சில் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்குது, என்னமோ இவர் சொந்தமாக பேசுகிற மாதிரி அப்படின்னாரு. வாயை கிளறினது யார்? உதயநிதி. அவங்க யாரும் வாயை திறக்கிறது இல்லை. இவர் வாயை கிளறிட்டு எங்களை வம்புக்கு இழுக்கிறார் அப்படின்னு மற்றவர்களே குறை சொல்கிறாரு.